ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க மாங்காங்க. மாங்காய் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சீசனில் வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். 2 மாங்காய் எடுத்து தோல் நீக்கி பொடிசாக நறுக்கி கழுகி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை. அடுத்தது எண்ணெயிலே தனி மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூனு. கருகு விட்டுறாதீங்க. எண்ணெயில் மிளகாய்த்தூள் போட்டதும் மாங்காய் போட்டுறணும். மிளகாய்த்தூள் போட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயில் கருகிருச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டது மிளகாய்த்தூளை போட்ட அடுத்த நிமிஷமே நீங்கள் மாங்காயும் போட்டுருங்க. மாங்காயும் போட்டு நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. நீங்கள் அடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மாங்காயில் போட்டு நல்லா கிளறிக்கங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணிங்க, ஒரு சிட்டி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அந்த மாங்காய் குழஞ்சி வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் திரண்டு எப்படி வந்திருக்குதுன்னு அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எப்படி நீங்கள் மசிச்சிங்கன்னா அப்படி மசியும் ஸ்பூனில். அந்த மாதிரி மசிச்சுக்கலாம். அடுத்து வெல்லம் நான் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு நல்லா பொடிசாக இது பண்ணி, சப்போஸ் வெல்லத்தில் மண் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அந்த பாகை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சுத்தமான வெல்லம் மண் இருக்காது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லமும் ஒரு சிட்டி அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மசியணும்னா நீங்கள் பீஸாக வேணுன்றாலும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு மசிஞ்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா மாங்காய் பச்சடிக்கு மசித்து சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மறுபடியும் குழந்தைங்களும் சரி விரும்பி கேட்பாங்க. மாங்காய் சீசனில் தான் மாங்காய் கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.